இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 29-30 வசனங்கள். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யுத்தம் மும்முரமாய் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தியருக்கும். கோலியாத் வந்து நின்று சவால் விடுகிறான். இஸ்ரவேலருக்கு யாருக்கும் முன்பாக நிற்க முடியவில்லை. யுத்தம் நீண்டு கொண்டே போகிறது 40 நாட்கள். இப்பொழுதுதான் தாவீது அங்கே வருகிறான். அப்பொழுது அங்கே ஒரு பேச்சு அடிபடுகிறது. யார் கோலியாத்தை வீழ்த்துகிறார்களோ அவர்களுக்கு ராஜாவினிடத்திலிருந்து வெகுமதியும் ராஜாவின் மகளை திருமணமும் செய்து கொடுக்கப்படும் என்ற காரியங்கள் பேசப்படுகிறது. இதை தாவீது கேட்கிறான். தாவீது இதை குறித்து விசாரித்து கொண்டிருப்பதை தாவீதின் மூத்த சகோதரன் பார்த்து என்ன செய்கிறார் என்றால், கோபமாய் அவனிடத்திலே வந்து சில வார்த்தைகளை சொல்லி பேசுகிறான். பல நேரத்துல நாம் ஒரு காரியத்தை செய்ய முற்படும் போது நம்மை முடக்குவதற்காகவே பிசாசானவன் நம்ம கூட இருக்கிறவர்களே பயன்படுத்துவான். ஏதாவது கடினமாய் அவர்கள் நடந்து கொள்வார்கள், அல்லது நம்மை டிஸ்கரேஜ் பண்ணும்படியான வார்த்தைகளை அவர்கள் சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நிமித்தம் அநேகர் முடங்கி போவது உண்டு. செய்யலான்னு நினைக்கிற காரியத்தை கூட செய்யாமல், ஆமாம் நாம் என்ன பண்ணாலுமே பிரச்சனை, எதற்கு வம்பு அப்படி சொல்லிட்டு பின்வாங்குகிறவர்கள் உண்டு. இங்கே தாவீது அப்படி பின்வாங்கவில்லை. அப்படி பின்வாங்கி இருந்திருப்பான் என்றால் அவன் ஜெயத்தை ருசித்திருக்க மாட்டான். இங்கே அவன் கடினமாய் மூத்த சகோதரன் திட்டின பிற்பாடும் வேதம் சொல்லுகிறது, தாவீது அவனை விட்டு வேறொருவனிடத்துல போய் அந்த பிரகாரமாகவே கேட்டான். அப்படி என்றால் ஒரு காரியம் தாவீது நிச்சயித்து கொண்டான். யாரும் தன்னை முடக்கி போட நான் இடம் கொடுக்க கூடாது. பேசுறவங்க 1000 பேசட்டும், பார்க்கிறவங்க எப்படி வேணாலும் பார்க்கட்டும். எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஜெயம், எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற சுதந்திரம், அதை நான் அடைந்துதான் ஆக வேண்டும். அதற்கு நான் செய்ய வேண்டியது நான் முடங்கி போகக்கூடாது. ஏசபேலின் வார்த்தையில எலியா முடங்கிட்டார். முடங்கினதுனால போதும் ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், இல்லை எலியாவே, நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். பேசுறதை குறித்து நீ கவலைப்படாதே, உனக்கான ஓட்டத்தை நியமித்தது நான், நீ ஓடுன்னு சொல்லி கர்த்தர் போஜனத்தை கொடுத்து பலப்படுத்தி எலியாவை தொடர்ந்து ஓட வைத்தார். என கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற அன்பின் வார்த்தை இதுதான். ஆமென். உங்களை முடக்குவதற்கான வார்த்தைகளை உங்களை சுற்றி வருதென்றாலே புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கான ஜெயம், உங்களுக்கான ஆசீர்வாதம் கையெட்டும் தூரத்தில் வந்துவிட்டது. ஹல்லேலூயா, ஆமென். எனவே முடங்கி அதை சுதந்திரிக்காமல் போய்விடாதிருங்கள். தைரியமாய் முன் செல்லுங்கள். கர்த்தர் உண்டு உங்க கூட. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, பல நேரத்தில் பல வார்த்தைகளின் நிமித்தம், சிலருடைய செயல்கள் நிமித்தம் நாங்கள் முடங்கி சோர்ந்து போகிறோம். ஆண்டவர், இந்த நாளில் எங்களோடு இந்த காரியத்தை பேசி உணர்த்தினீரப்பா. ஆண்டவரே, மனிதர்களுடைய சத்தங்கள், அந்நிய சத்தங்கள் எங்களை முடக்காதபடிக்கு நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. எங்களை பலப்படுத்தி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.